Natarajan ma'am to deliver the welcome address and chief guest introduction. We are gathered here today to celebrate our KG Children's Grandparents' Day with immense pride and enthusiasm. On behalf of our COA Kosakulam family, we extend a warm and heartfelt welcome to our esteemed chief guest, Mr. G. Guru Shankara Narayanan, a retired superintendent of Central Excise. Our students for a welcome speech. Highlight and our grandparents. Now, I'd like to call my friend Afamina. It's a moment of extreme pleasure to welcome each one of you present today. Stars shine at night, some stars shine at bright daylight. It's our pleasure to welcome our star. It's honorable chief guest of the day, our founder chairman, committee member of COA School, our principal general, principal, vice principal, and HM, teachers, grandparents, parents, and my beloved friends. I'm so happy to see you all together here. I hope program will be very successful. I hope you will enjoy the program. Thank you. Instrumental in the success of our organization. His unwavering commitment to excellence and significant contribution have left an incredible mark on us all. We have the immense pleasure of hearing from our distinguished chairman who will enlighten us with his insights. I welcome you, sir, for chairman's address. எங்களது COA கல்வி குழுமத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நண்பராக இருக்கும் திரு குருசங்கர நாராயணன் அவர்கள் இன்று தலைமை விருந்தினராக வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. அவருக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இங்கு அமர்ந்திருக்கும் COA கல்வி குழும நிர்வாகிகள் அவர்களுக்கும், COA பள்ளியின் தாளாளர்கள், முதன்மை முதல்வர், AHM மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கும் பெற்றோர்கள், அவர்தம் குழந்தைகள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சிறப்பு வணக்கம் இன்று இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தாத்தா பாட்டியர்களுக்கு எனது சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம ஒரு செடியை பார்த்தோம்னா தெரியும், ஒரு செடி நல்ல ஒரு வளமாக வளர்ந்துருக்குது, ஒரு மரம் நல்ல வளமாக வளர்ந்துருக்குன்னா அது எதை குறிக்குதுன்னா அந்த மரத்தோடைய செடியோடைய வேர் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அது உரிய சத்துக்களை எடுத்து கொடுத்தா தான் அந்த மரமோ செடியோ நல்லா வளரும். அந்த மாதிரி நம்ம குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களாக இருக்கும் தாத்தா பாட்டி இவர்களெல்லாம் ஒரு முறையாக குழந்தை வளர்ப்பில் ஈடுபட்டதனால தான் நீங்களும் வளமாக வந்திருக்கிறீர்கள். உங்களது குழந்தைகளாக அவர்களின் பேரன் பேத்திகளும் இன்று நன்றாக வளர்ந்து வருகிறார்கள். அதற்கு COA பள்ளி தனது கடமையை முழுமையாக ஆற்றி வருகிறது. பொதுவாக குழந்தைகளை பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் குழந்தைகளை பார்த்தா எல்லா வயதினருக்கும் பொதுவாக பிடிக்கும். குழந்தைகளுக்கு யாரை பிடிக்கும்னா தாத்தா பாட்டியை தான் ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மா கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப கண்டிப்பாக இப்படி இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அப்பா அம்மாவை கூட முறைச்சிட்டு போவாங்க குழந்தைங்க. ஆனால் தாத்தா பாட்டியை பார்த்தா ஒரு சந்தோஷம் குழந்தைகளுக்கு தானாக வரும். காரணம், தாத்தா பாட்டிகள் ரொம்ப கண்டிப்பாக குழந்தைகள்கிட்ட இருக்கிறதில்ல, அவங்ககிட்ட எப்போவுமே அன்பாக இருந்து ஒரு நல்ல விஷயங்களை சொல்லித்தந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் குழந்தைகளுக்கு எப்போவுமே தாத்தா பாட்டியை பார்த்தா ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த தாத்தா பாட்டிய தினத்தை இங்கு குழந்தைகளும் COA பள்ளிகளும் இணைந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இங்கு கல்வி முறை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிரெயின் டமிக்ஸ்னு ஒரு ஆக்டிவிட்டி ஓரியன்ட் ஒரு சிறப்பான கல்வி திட்டத்தை வைத்திருக்கிறோம். அது நாங்கள் வாங்கும்போது அது இருந்ததை விட வருடம் அதை மெருகேற்றி இன்று சிறந்த முறையில் அது ஒரு ப்ராடக்டை வச்சுருக்கிறோம். இது தவிர ஒரு மழலையல் பாதுகாப்பு மையம் ஒன்று வச்சுருக்கிறோம். அது நிறைய ஸ்கூலில் அந்த மாதிரி வசதியெல்லாம் இருக்காது. ஆனால் இங்கே COA பள்ளியில் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு
ஒரு அமைப்பு இங்கே வச்சுருக்கிறோம். வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள்லாம் அவங்க குழந்தைங்களை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு அது ஒரு வசதியாக இருக்குது. இங்கே உள்ள ஒரு சில ஆசிரியர்களும் அவங்க குழந்தைகளை இங்கே விட்டு வேலைகளை சந்தோஷமாக பார்க்குறதுக்கு ஒரு வசதி அமைத்து கொடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைகளை நலனில் COA பள்ளி எப்போதும் ஒரு அதிக அக்கறை எடுத்து செயல்படுகிறது. வரும் காலங்களிலும் இது தொடரும். இன்று இந்த விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Chairman sir to honor the chief guest with a shawl. விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய ஐயா திரு குரு சங்கர நாராயணன் அவர்களுக்கு COA கல்வி நிறுவனங்களின் தலைவர், மேனாள் கலால் மற்றும் சுங்கவரித்துறையின் கண்காணிப்பாளர் ஐயா திரு சாமி அவர்கள் பொன்திகள் அணிவித்து தற்போது மதிப்பு செய்கின்றார். Now I request our Ashok sir to honor the chief guest with a memento. COA கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் எதிர ஐயா திரு அசோகராஜ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா திரு குரு சங்கர நாராயணன் அவர்களை வாழ்த்துகிறார். Now I request our Prakash sir to honor the chief guest with a grandparents gift. COA கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் ஐயா திரு ஜே பிரகாஷ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி இன்றைய மூத்தோர்கள் விழாவுக்குரிய நினைவு பரிசினை வழங்கி பாராட்டுகின்றார். தேங்க்யூ சார். Now I request our chief guest to distribute the COA கல்வி நிறுவனங்களின் தலைவர் ஐயா திரு சாமி அவர்களுக்கு இந்த தாத்தாப்பட்டிகள் தினத்துக்கான நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு விருந்தினர்கள் பாராட்டினார். I request to give for Ashok sir. துணைத் தலைவர் ஐயா திரு அசோகராஜ் அவர்களுக்கு இன்றைய நாள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு விருந்தினர் பாராட்டுகிறார். Now to Prakash sir. ஐயா திரு ஜே பிரகாஷ் அவர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா திரு குரு சங்கர நாராயணன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார். Now to our principal general Ms. Kala ma'am. முதன்மை முதல்வர் செல்வி கலா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு விருந்தினர் பாராட்டுகிறார்கள். Now to our correspondent Ms. Janita ma'am. தாளாளர் டாக்டர் ஜெனிட்டா அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி பாராட்டுகின்றார். Now I request to give it to our principal ma'am Ms. Manjula ma'am. முதல்வர் திருமதி மஞ்சுளா அம்மா அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் அவர்கள் இன்றைய நாள் நினைவு பரிசினை வழங்கி பாராட்டுகின்றார். Now I request to hand over to our AHM ma'am Ms. Christy Priya. உதவி தலைமை ஆசிரியை அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி தற்போது பாராட்டப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு அழைத்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலாக இந்த பள்ளியின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டேன். என்னுடைய மினிஸ்ட்ரியல் அசோசியேஷன் சார்பாக இந்த தொடக்க விழாவில் அன்று கலந்து கொண்டேன். அப்பொழுது இந்த பள்ளி ரெண்டேடு பில்டிங்கில் தான் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த பள்ளி எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, எவ்வளோ காலேஜஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். அத்துடன் இந்த ஸ்கூலின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான 3 நபர்கள் வருவார்கள். அவர்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நமது ஃபவுண்டர் சேர்மன் டாக்டர் ராஜா கிளைமேக்ஸ் சார் அவர்கள், மற்றொருவர் நமது சேர்மன் சாமி அவர்களும், மற்றொருவர் நமது சமுத்திரபாண்டி அவர்கள். இவர்கள் நமது ஸ்கூலின் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படலாம். இதற்கு அவர்களுக்கு தகுந்த உரிமைகள் இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். நான் பல ஆண்டுகளாக இந்த ஸ்கூலுக்காக மெம்பராகவும் கலந்து கொண்டு பல இதுகளில் சிறப்பாக செயலாற்றுவதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்கூல் மென்மேலும் வளர நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம். Move on for the cultural programs, so please you could watch from down. Thank you.
சூறாவளி பொண்ணாச்சு பட்டுன்னு பார்த்தாலே பல்சனும் வாடி பொதுவா மீனெல்லாம் கூத்தாடுங்க இரவா கலரா கொஞ்சம் சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே முடிச்சிடலாமா? உங்களுக்காக எல்லாருமே கைதட்டுறாங்களா? நம் தாத்தா பாட்டி அறுபது பற்றி பேசுவதற்காக என் தோழி கண்களை அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் கன்னிகாஸ்ரீ, UKGB. இன்று தாத்தா பாட்டி தினம் கொண்டாடுகிறோம். இப்பூமியை மீது காணப்படும் அழகான பூஞ்சோலை போனவர்கள்தான் நம்ம தாத்தா பாட்டிக்காக நம் தாத்தா பாட்டியோட பூக்கள்தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தானே. ஆம், என் வயிற்றில் சுமக்கவில்லை என்றாலும் என் நெஞ்சில் சுமப்பவங்க நீங்கள் தானே. தாத்தா பாட்டி கூறாத கரங்களா? ஆயிரம் ஆயிரம் கரங்கள், ஆயிரம் ஆயிரம் அறிவுரைகள், ஆயிரம் ஆயிரம் நத்தங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பனை அழைக்கும் போதெல்லாம் தாத்தாவே எனக்கு பாதுகாப்பு வேலி. அம்மனை திட்டும் போதெல்லாம் பாட்டியே அம்மாவை எதம்பு. பல வேதங்களை எனக்காக எடுப்பார்கள். விடுமுறை நாட்களில் வேண்டங்களா மாறிவிடும் நம்ம தாத்தா பாட்டி வீடு. நாங்கள் செல்வதால் சிட்டுக்குருவியாய் சிறகடித்து பறப்பேன். வானம் வாரியாய் பாடித் திரிவேன். மான்குட்டியாய் துள்ளி துள்ளி ஓடுவேன். நம் பெற்றோரின் நலனுக்காக நம் இளமையை அழகு வைத்த நம் தாத்தா பாட்டிக்காக நம் இளமையை சில பங்கு போட்டு தருவோமா? இல்லை இல்லை, தந்தே ஆகணும். நன்றி. தாத்தா பாட்டி பெருமையை
ஜாய்சன் சாமுவேல், அஸ்வந்த், ஹாரித் ராஜ். இன்றைய பெண்களே என்று வாதிடுவோர்கள் திதிக்ஷா, ஜென்சி எலன், தன்வி ஸ்ரீ. இன்றைக்கு நாம் அனைவரும் கூடியிருப்பது குடும்பத்தை நடத்துவதில் புத்திசாலிகள் அன்றைய பெண்களா இன்றைய பெண்களா என்பதை சிந்திப்பதற்கே. அன்றைய பெண்கள் தான் என்று பேசுவதற்கு ஜாய்சன் அவர்கள், ஹஸ்வந்த் அவர்கள், ஹாரித் அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கு இந்த பெண்கள் தான் பேசுவதற்கு திதிக்ஷா அவர்கள், ஜென்சி அவர்கள், தன்வி அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ நடத்துவதில் புத்திசாலிகள் அன்றைய பெண்களே என்ற அணி தொடர்ந்துகிறது. பேசுவதா ஜாய்சன். வாங்க ஜாய்சன், வந்து பேசுங்க. பூமர் அங்கிள் யாருன்னு தெரியுமாயா? தெரியாதியா. இப்படித்தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா நான் பூமர் அங்கிள். ஓ அப்படியா? இவங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு. அப்ப இப்படி தட்டினா வீட்டுக்கு மளிகை ஜாமான் வருது, அப்ப இப்படி தட்டினா வீட்டுக்கு சாப்பாடு வருது. நினைச்சா கேப், போக வர காரு, இது எதுவுமே அந்த காலத்துல கிடையாது. ஆனா அந்த காலத்துல 500 1000 ரூபாய் இருக்குமா குடும்ப வருமானம். அதுக்குள்ள யாருக்கு என்ன தேவைன்னு கரெக்டா பார்த்து பண்ணா. அன்னைக்கு விலைவாசி குறைஞ்சுதாப்பா இருந்துச்சு. ஆனாலும் இன்னைக்கு செல்வருக்கு அதிகமா தானே இருக்கு. அதுலயும் கொஞ்சம் சிக்கனை படிச்சு கடனே இல்லாம வீடு கட்டினாங்க. யாராச்சும் கடனே இல்லாம வீடு கட்டியிருக்காங்களா சொல்லுங்க? முன்னாடிலாம் எங்க அம்மா 100 நபர் மனப்பாடமா வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப உங்க போன் நபர் கூட ஞாபகத்துக்கு வேணாம். ஆனா உங்க போன் இங்க வச்சுங்க ஞாபகம் இருக்கா? அந்த காலத்துல ஒரு அம்மா 5 பிள்ளைய வளர்த்துச்சு. ஒரு பிள்ளைக்கு அம்மா, அம்மம்மா, அம்மாவோட பெரியம்மா, பெரியம்மாவோட சின்னம்மான்னு 5 பேர் தேவைப்படுறாங்க. அப்ப மட்டும் இல்ல, இப்ப குடும்பத்தை புத்திசாலித்தனமா நடத்துறது அந்த கால பெண்களே என்று கூட இடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. என்ன பதில் சொல்ல போறாங்க பாப்போமா? அனைவருக்கும் வணக்கம். குடும்பத்தை சிறப்பா நிறுவனம் பண்றது அந்த கால பெண்களா இந்த கால பெண்களா? புத்திசாலித்தனமா? புத்திசாலித்தனமாக நான் தலைப்பு பேசும்போது இங்க வந்து நீனும் நானும் ஒண்ணு, காந்தி புந்த மண்ணு, டீ கடையில நின்று தின்னு பாரு பண்ணு, இப்படி சம்மந்தமே இல்லாம பேசினா எப்படி இருக்கும்? நல்லா சக்கரை பொங்கல்ல சுடு சுடு சாம்பார் அந்த மாதிரி இப்படி கேவலமா இருக்காதா? அப்புறம் அவங்க அம்மா வந்து 100 நபர் மனப்பாங்கலாம் சொன்னாங்களா? என்ன 1ல இருந்து 100? அந்த காலத்துல போனே கிடையாது, வந்து கதை விட்டுட்டு இருக்காரு. அவங்க டெலிபோன் சொன்னாருமா, எவ்வளவே பண்றது தெரியுமா? அப்படி என்னதாம்மா வேலை பண்றீங்க? ஒரே நேரத்துல 9 வேலை செய்யறோம். கிட்டத்தட்ட செல்வா போட்டு ஸ்பைடர்மேன் நாங்க. இன்னைக்கு ஆண்களுக்கு நிக்கிற 1000 சம்பாதிச்சு அப்படியே குடும்பத்துல போட்டு நீங்க பண்றோம். அப்படியே குடும்பத்துல போறீங்களா? அந்த காலனாலே மாமியார் மனைவிக்கு சண்டை ரொம்ப பிரபலம். மாமியார் மனைவிக்கு சண்டை உடஞ்சு போச்சா அவங்க மண்டை. எத்தனை செய்தியில இருக்கு. இப்ப மண்டையெல்லாம் உடைக்கிறதுல ஆளே முச்சுதாடு. ஐயா, அந்த கால பெண்களுக்கு நிர்வாகம் தெரிமை இல்லாம இல்ல, அவருக்கு வாய் கழிக்கல என்பதான் உண்மை. நாங்க அப்படி கிடையாது. எங்க உருவம் ரொம்ப பெருசு. நாங்கெல்லாம் கேப்பு கடிகள் எல்லாம் வாய் கடிகள் எல்லாம் தேடி தேடி ஓடிட்டு இருக்கோம். எனவே நடுவிலேயே உண்மையிலே பெஸ்ட்டும் நாங்க தான் பீஸ்டும் நாங்க தான் சொல்லிட்டு பெரியதே. நன்றி, வணக்கம். எவ்வளவு தனிமையோட பேசுறீங்க பாத்தீங்களா?
காலத்து பொண்ணு. நீங்க நல்லா சினிமா பாட்டல போவீங்கம்மா, நல்லா எழுவீங்க. இன்றைய பெண்கள் கல்யாண மாலை மோகன் முன்னாடி உட்காந்துட்டு எனக்கு எந்த மாதிரி நாற்பது நேரம்னா கேட்கும் போதெல்லாம் காசு தரணும். அதுக்கு அவர் சொன்னாரு, அதுக்கு இங்க ஏற்றி அம்மா கல்யாணம் பண்ணணும். ஒரு நிமிஷம் சொன்னாங்க, உங்க மாமியார் கூட சொந்தா கிடையாது, சச்சரா கிடையாது, உங்க வீட்டுல மாமியாரே கிடையாது, அப்புறம் எப்படி சண்டை வரும்? இன்றைய பெண்கள் உலகம் தெரியாம இருக்கலாம், அண்ணாங்களுக்கு குடும்பம் தான் உலகமா தெரிஞ்சிச்சு. இன்றைய பெண்கள் உலகம் நடக்கிற எல்லா விஷயம் தெரியும், வீட்டில் நடக்கிற எதுவுமே தெரியாது. அன்றைய பெண்கள் குடும்பத்தை வெளிச்சத்தில் வைத்திருந்தார்கள். இன்றைய பெண்களிடம் அது இல்லை. கூடு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான வாதம். இதுக்கா ஜென்சி எல்லாம் பேச வராங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்பெல்லாம் சாதாரண போனு ஸ்மார்ட் போனா மாறிடுச்சு. இப்பெல்லாம் சாதாரண கார்டு ஸ்மார்ட் காரா மாறிடுச்சு. ஒரு கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா வந்துச்சு. இப்பெல்லாம் எல்லாமே ஸ்மார்ட்டா நம்ம நாங்களும் மாத்தோமா? அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஐயா. முன்னதான் நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது வாங்க வாங்க சொல்லிட்டு அந்த வீட்டம்மா கிச்சன்லாம் வெளிலே வருவாங்க. அவங்க முகத்துல கொஞ்சம் கறி இல்லைன்னா எல்லாத்தையும் தோசை மாவு ஊற்றி இருக்கோம். இப்ப அது எங்க முகத்துல ஊற்றி இருக்கு. இப்ப நாங்களும் சமைக்கிற ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நீங்க சாம்பார் வச்சிங்க, சாம்பார் ஆவணிச்சு. இப்ப நாங்க கொண்டு வச்சுட்டு கொண்டு வச்சுட்டு அண்டுக்கு பேர் வைக்கிறோம். அப்போ சோ வச்சு தஞ்சவங்களுக்கு பேர் வைக்க தெரியாதா? அதான் அவங்க டெக்னிக்கு. பெண் பிள்ளைக்கு காரணமா இருந்தவங்க யார் தெரியுமாயா? எனக்கு தெரிஞ்ச 3 பேர். மிக்சிங் கண்டுபிடிச்சவங்க, கிரைண்டரை கண்டுபிடிச்சவங்க, வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சவங்க. இங்க 3 பேர் இல்லைன்னா பெண் பிள்ளைக்கு நினைச்சு பார்க்க முடியுமாயா? அன்றைய பெண்கள் சின்ன வழுக்கு மாதிரி, இன்றைய பெண்கள் எழுதி பல்பு மாதிரி. அதனால குடும்பத்தை நிறைய வச்சுட்டு போகிறோம். அதனால குடும்பத்தை புத்திசாலமாக நடத்திவிட்டு இன்றைய பெண்களே என்று சொல்லி வைப்பீங்களே. நன்றி, வணக்கம். என்ன போட பார்த்தாங்க பார்த்தீங்களா? இதுக்கு என்ன வாங்க, நீங்க என்ன பேச போறீங்க? அனைவருக்கும் பெற்றோரிட வாழ்த்துக்கள். அந்தம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாரும் எல்இடி பல்பு மாதிரி, இவங்க எல்லாரும் சிம்னி விளக்கு. அவங்க என்ன மறந்துட்டாங்கன்னா, எல்லா காரியத்துக்கும் முதல்ல விளக்குறாட. இதுக்கு தன்வி என்ன பதில் அடி சொல்ல இதுக்கு தன்வி என்ன பதில் அடி சொல்ல போறாங்க பாப்பாமா? வணக்கம் நடுவர்களே. இந்திய பெண்கள் எதுக்குமே பயனில்லை அப்படின்னு பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காரு ஹாரிசன். விட்டு கொடுத்தால்தான் குடும்பம் நடக்கும் என்று தெரிஞ்சவங்க அந்த கால பெண்கள் அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். ஆனால் இந்திய பெண்கள் அளவாக விட்டு கொடுக்கலை. என்ன சார் தப்ப இல்லை, எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தேவையா தெய்வமா
அரிசி கொடுங்க, கொஞ்சம் சக்கரை கொடுங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. என்ன சார் வாழ்க்காது? இந்த பெண்களுக்கு பேங்கே தேடி கடன் கொடுக்குது. அது ஏன் தெரியுமா? அவளே சம்பாதிக்கிறா, அவளே குடும்பத்தை பார்த்துக்கிறா. உங்களுக்கு அலட்சியமா பரலையா? உங்க குடும்பத்தை புத்திசாலித்தனமா நடத்தலையா? அந்த பெண்கள் தியாகம் செய்யலாம். அந்த பெண்கள் அன்பாளர்கள். அவர்கள் புத்திசாலியா இல்லை என்று நான் சொல்லுவேன். அந்த பெண்கள் உரிமை பெற்றவராக கல்வியை பெற்றவராக இருக்கிறார்கள். அவர்கள் முனைகிறார்கள், அவர் குடும்பம் முனைகிறது. நன்றி, வணக்கம். நன்றாக பேசுங்க. அன்றைய பெண்களின் உலகம் வேற, இன்றைய பெண்களின் உலகம் வேற. அன்றைய பெண்கள் குடும்பத்துக்குள் தங்களை கரைத்துக் கொண்டு தெய்வமாக இருந்தார்கள். இன்றைய பெண்கள் தங்களுக்குள் குடும்பத்தை கரைத்துக் கொண்டு புத்திசாலியார்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான தீர்ப்பு. நடுவருக்கும் பேச்சாளருக்கும் எங்கள் நன்றி. நன்றி. Everyone, dance is the hidden language of the soul, and these dances will take you to a magical journey to the graceful mood. மனசு கட்டு போட்டாம ஒன்ன போல யாரும் இல்ல மாமா. தஞ்சாவூர் ரசாங்க தாராளமா தந்தாங்க, மனசுக்குள்ள எவனும் இல்ல ஆமா. தொட்டதெல்லாம் தோல் பறந்தது மம்மட்டியா அட மம்மட்டியா. எட்டனுக்கு மோடி பறந்தது மம்மட்டியா அட மம்மட்டியா. எட்டு கூட கல கலந்தது மம்மட்டியா அட மம்மட்டியா. பத்து கூட பாடு பறந்தது மம்மட்டியா அட மம்மட்டியா. அட மம்மட்டியா அட மம்மட்டியா. கனகமல்லி அம்மா, கனகமல்லி அம்மா, பச்சமல்லி அட ஆடியா. மச்சான், it's a long way to go. Take everything. இதுவரைக்கும் எந்த விதமான இதில் எனக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டது இல்லை. அதனால அவங்ககிட்ட கேள்வி வேண்டாம், என்கிட்ட என்ன வந்தாலும். சரி ஐயா, உங்களுக்கான அந்த கேள்வி. நீங்க முதல்ல அவங்கள பார்த்த போது உங்களுக்கு தோன்றிய உங்களோட உணர்வு. நான் முதல்ல அவங்க வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் இருந்தாலும் நான் அவங்கள பார்த்ததில்லை.
பார்த்தோன்னா மேட் ஃபார் ஈச் அதர்னு நான் விரும்பிக்கிட்டேன். நன்றிங்க ஐயா. அடுத்த தம்பதிகள். இந்த மாதிரி பேரம்பேத்திங்க படித்தனால சந்தோஷம் கூப்பிட்டாங்க, வந்திருக்காங்க. சரிங்க ஐயா. உங்க மனைவியிடம் இதுவரை நீங்க சொல்லாத ஒரு விஷயம், இப்ப நீங்க சொல்ல முடியலன்னு ஃபீல் பண்ற ஒரு விஷயம், இப்ப இந்த தருணத்துல நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். ரொம்ப நாளா சொல்ல முடியலன்னு ஃபீல் பண்ண ஒரு விஷயம் சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ல விரும்புறீங்களா? சரி, ஆனாலும் உங்களுக்கு ஒரு பரிசு. இப்ப உங்களுக்காக ஒரு பாடல் போடப்படும். கொஞ்ச நேரம் மேடையில அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் அங்கிருந்து மேல வரப்பே கொஞ்சம் வெக்கத்தெல்லாம் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். அடுத்த உங்க பேரு சொல்லுங்க. என் பேர் டி கலையரசி, எங்கள் வீட்டுக்கார் பேர் ஆர் திருக்குமார். நான் கம்பத்தில் டீச்சராக இருக்கேன். அவர் செக்கராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். எனக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குது. அதனால் நாங்கள் என் பேரை இங்கே படிக்கிறேன், நிபின் ஜெயின். இப்போ டான்ஸ் ஆடினேன். ரொம்ப நல்ல ஸ்கூல். எங்கள் தம்பி பிள்ளைகளும் இங்கே படிச்சு போன வருஷம் நான் வந்திருந்தேன். ஸ்கூல் அவ்வளோ பெருமையான ஸ்கூலு. மற்ற இடத்துல கேட்கும் போதும் அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டு. அதாவது கேட்குறப்பேவும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பிள்ளைகளை சேர்க்குற மாதிரி இருக்குது. நல்ல டீச்சர்ஸ். மெயினாக போன வருஷம் இதவே சொன்னேன் நான். டீச்சர்ஸ் அருமையான டீச்சர்ஸ். அந்த கல்வி குழுமம் அருமையான குழுமம். இந்த பிள்ளைகளுக்குன்னே ரொம்ப பாடுபடுற குழுமமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். நன்றிங்கம்மா. உங்க கணவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்லணும்னு நினைச்சா நீங்க இப்ப சொல்லலாம். சாரி சொல்லணும்னா நான் ரொம்ப கோவப்படுவேன். அவர் ரொம்ப கோவமே பட மாட்டார். அதனால எனக்கு ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட. இனிமேல் நான் கோவமே பட மாட்டேன். நன்றிங்கம்மா, நன்றி. இப்ப நீங்க ஒரு போட்டோ ஷூட்டுக்கு ஒரு போஸ் கொடுக்கணும், 2 பேரும் சேர்ந்து. ஒரு கை தட்டலாமே. பாமா பாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு. டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில அரோ. நீ இல்லாத லைஃப் ரொம்ப சோரோ. மாஸ்க் ஆஃப் சோரோ நம்ம பையன்தான் ஹீரோ. சிங்கிங் டூயட் வேற யாரோ. கப்பல கப்பல கோலு இவ சிங்கல சுத்தின கோலு. சங்கதி என்னன்னு கேளு. நெத்திலி மீனு ஒரு கெத்துல சுத்தின மீனு. நிக்குது நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில அரோ. நீ இல்லாத லைஃப் ரொம்ப சோரோ. மாஸ்க் ஆஃப் சோரோ நம்ம பையன்தான் ஹீரோ. சிங்கிங் டூயட் வேற யாரோ. சிறப்பா நடனம் ஆடி எங்களை மகிழ்ச்சி படுத்தின மேடம்க்கு ஒரு ரோஸ் பரிசா கொடுங்க சார். உங்க கையால தலையில வச்சு விடுங்க. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. மேம், உங்க கணவருக்கு நீங்க இஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்த உணவு எது? இஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்ததுன்னா சாதம், சாம்பார், ரசம், ராஜ்மா. ராஜ்மா ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ மேம். சார், உங்க மனைவிக்கு நீங்க விருப்பப்பட்டு வாங்கி கொடுத்த ஏதாவது கிஃப்ட்? நான் முதல் வாங்கி கொடுத்தது ஹேண்ட்பேக்கு, சேலை. ஓகே சார். நான் சென்னையில் கல்யாணம் முடிச்சு முத போனது சென்னையில். நான் 25 வருஷமாக துபாயில் இருந்தேன். துருக்கியில் 1 வருஷம் இருந்தேன். அதனால் குடும்பத்தை அவள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அதனால் எனக்கு என் மனைவி மேலே ரொம்ப பற்றும் பாசமாக இருக்கு. சார், ஒரு ஃபோட்டோ போஸ். ஒரு ஃபோட்டோ போஸ் கொடுங்க சார். கொஞ்சம் கேட்டேடா
அடுத்த தம்பதிகளை அழைக்கிறோம். சார், உங்க மனைவிக்கு நீங்க ஏதாவது gift வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்லை, என் பேர் சிக்கந்தர். நான் வந்து படிக்காத வந்தேன். என் பேரை இந்த ஸ்கூலில் நல்ல முறையில் சேர்த்துருக்கோம். நாங்கள் நல்லா படிக்கிறேன், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து வாங்கி கொடுக்குறத காட்டிலும் என் மனைவி எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். அது நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்கள் அத்தை பொண்ணு தான் அது. நான் வந்து திருமணத்துக்கு முன்பா? ஆமா. அதனால ரொம்ப பிரியமா இருப்போம். சின்னதுல இருந்து 6 வயசு 7 வயசுல இருந்து நாங்கள் ஒற்றுமையா சின்ன பிள்ளைல சொல்லுவாங்க, இதான் பொண்ணு இதான் பொண்ணுன்னு. அதனால அவங்க தான் எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துருக்காங்க. என்னை இன்னும் மேலே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் பேரங்களையும் மக்களையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் பேரை இங்கே படிக்கிறாரு. சரி, இப்பயாவது ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் நீங்க சொன்னீங்கன்னா வாங்கி கொடுத்துருவோம். உங்களுக்கு விருப்பம்? எனக்கு அந்த மாதிரி வந்த பழக்கமே இல்லைம்மா, அதுதான் தப்பு. சரி, ஃபாரின்ல 15 வருஷம் இருந்தாங்க. ஏன்னா ஃபாரின்ல தான் இருந்தாங்க 15 வருஷம். அதனால குடும்பத்தை மெயின்டைன் பண்ணது நான். அதனால எல்லாமே வாங்கி கொடுக்கறது நல்லா 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 உழைப்போம். கொண்டாந்து பொருளாதாரத்தை வீட்டில் கொடுப்போம், அவங்க பார்த்துக்குருவாங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட அவங்க செலக்ட் பண்ணி தான் எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. இதான் உண்மை. இதான் ஒரு நடனம் ஆடலாமா? சரி, ஒரு போட்டோ போஸ் அது கொடுங்க. ஹார்ட். சார், இப்போ ஒரு gift உங்க கை. சார், உங்க பேர்? என்னுடைய பேர் ராஜேந்திரன். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய மனைவி பேர் சியாமலா. நவீராவோட தாத்தா பாட்டி. நவீரா கேளுங்க. மா, உங்க கணவர் இந்த விஷயத்தை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்கல்ல, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா இப்ப கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சார் லைன்ஸ் கிளப் இருக்காங்க. வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் கூட வீட்டில் இருக்க முடியாமல் இருக்கும். அது அந்த டயத்தை ஒதுக்கி எங்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நிறைய சமூக சேவை நிறைய பண்ணுறதுனால முக்கியமான நாட்களில் வீட்டில் இருக்க முடியாமல் போயிடும். வீட்டில் முக்கியமான ஃபங்க்ஷன் கூட அந்த டயத்துக்கு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால எங்களோட அந்த முக்கியமான ஃபங்க்ஷனில் இருந்தால் நல்லா இருக்குமே நினைப்பேன். சார், இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவீங்களா? கண்டிப்பாக மாற்றிடுவோம். இப்போ நீங்க சொல்லுங்க, அவங்க கிட்ட ஏதாவது மாற்றம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மாற்றிக்கணும்னு ஏதாவது விஷயங்கள்? அப்படி நிறைய விஷயங்கள் இல்லை. நிறையாவே வந்து நல்லா பண்ணுவாங்க. நான் வந்து வெளியே அதிகமாக போகிறதுனால வீட்டை பார்க்குறது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குருவாங்க. அதில் ஒன்றும் குறைகள் எதுவுமே இல்லை. தேங்க்யூ சார். ஒரு டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ். சரி, ஒரு போட்டோ போஸ். போக்கிரி 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 ராஜ்யா போதுமே 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 சாஜ்யா குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 கொஞ்சி கூறாதே. அடுத்த தம்பதிகள். என் பேர் பாவேந்தன். மிஸ்ஸஸ் பேர் வந்து சுதா. நான் வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். என்னுடைய குழந்தைய இங்கே படிக்க வைக்கலாம்னு நினச்சேன். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் சோழந்தரம் தர்றதுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம பள்ளியுடைய வாகனம் வர்றதுனால சந்தோஷமாக இருக்குது. இப்போ என் பேரன் படிச்சிருக்கான். ரிதீஸ்வரன் எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல டான்ஸ் ஆடினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் பஸ்ஸு எங்கள் நாச்சிக்குளம் சோழவந்தான் லைனில் வந்துச்சுன்னா இன்னும் குழந்தைகளை எங்களால் சேர்க்க முடியும். அதுக்கான ஏற்பாடுகள் கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. பேர் சொல்லுங்க. சுதா, மேலநாச்சிக்குளம். எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப ஆசையாக இருக்கும். என் பிள்ளைகளை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி என் பேரன் படிக்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. 12th வரைக்கும் இங்கேயே படித்து நல்ல காலேஜ் எடுக்கணும்னு எனக்கு ஆசை.
எத்தனையோ பள்ளிகள் முன்னாடி டாப்பில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பள்ளியுடைய தரம் குறையாமல் இருக்குது. இன்னமும் சிறப்பாக குழந்தைகளை இன்னும் தரத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கள் பேரப்பிள்ளையிலேருந்து இங்கே வந்து +2 வரைக்கும் இந்த காலேஜ் இன்னும் மேலே கல்லூரியெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா இங்கேருந்து படிக்கிறதுக்கான இதுதான் எல்லாருக்கும் படிக்கும். கல்லூரிகள்லாம் நாங்களே வச்சிருக்கோம். இது கவனிக்கிறது. இப்போ உங்களுக்கான கேள்வி, உங்கள் மனைவியோட டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? ஆண்டோட பிறந்த தேதி ஆண்டோட. 21/12/1979. கரெக்டா மேம்? 76. தவறா சொல்லிட்டீங்க. ஆனாலும் நாங்க பரிசு கொடுப்போம். மேம் நீங்க சொல்லுங்க அவரோட டேட் ஆஃப் பர்த். 1968 6th month 23 year date of birth. கரெக்டா சார்? 3rd. June 3rd. நீங்க ஒரு நடனம் ஆடுவீங்களா? சரி, ஒரு போஸ். மானே 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 உன்னைத்தானே, மானே 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 உன்னைத்தானே, என் கண்ணில் உன்னை கண்டே சின்ன பெண்ணே, மானே 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 ஆட மாட்டேன்னு சொன்னாலும் பாட்டு போட்டோன்னே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. அடுத்த தம்பதியரை அழைக்கிறோம். சார் உங்க பேர்? என்னுடைய பெயர் பழனிசாமி. என் மனைவி வேறு சின்ன பொண்ணு என்ற முனியம்மாள். இந்த ஸ்கூலில் வந்து எனக்கு பேரன் பேத்திகள் 9 பேர் படிக்கிறாங்க. என் மக வந்து இங்கே வேலை படித்து இன்கம் டேக்ஸில் வேலை பார்க்கும். இன்கம் டேக்ஸில் சூப்பரண்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. என் குடும்பத்தில் எல்லாரும் இந்த ஸ்கூல் வந்து நல்லா படிக்கணுன்ற அந்த தாளாளமாக இந்த ஸ்கூலை ஆரம்பிக்கும் போதே அந்த ஸ்கூலில் படித்து என் பொண்ணு. அதனால் எல்லாருக்கும் நன்றி. அப்படி என் பேர் முனியம்மாள். என் பேரன் பற்றி அப்புறம் இங்கே தான் படிக்குதுங்க. எல்லாம் நல்லா படிக்கணும், இன்னும் முன்னுக்கு வரணும் நல்லா எல்லா ஸ்கூலும். சரி ஐயா, உங்களுக்கான கேள்வி, உங்களோட மனைவி பெயரை உங்களோட செல்போன்ல என்னன்னு பதிவு செஞ்சிருக்கீங்க? பேரு பி முனியம்மாள் என்ற செல்லமா ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? செல்லம் எப்போதுமே செல்லமா தான். ரொம்ப சந்தோஷம். மேம் நீங்க எப்படி சார் பேரை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? சாமி மாமான். நன்றி சார். நீங்க ஒரு நடனம் ஆடலாமா? பாட்டு போட்டா ஆடிடுவீங்களா? சரி, ஒரு போஸ். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா. நன்றிங்க ஐயா. உங்களுக்கான பரிசு. எவ்வளவு அழகான பதில்கள். தாத்தா பாட்டிகள் எவ்வளவு புரிதலோடு வாழ்கிறார்கள் என்பதை நாம பார்த்தோம். இதுதான் வாழ்க்கை பாடம். இதுதான் உண்மையான வாழ்க்கை பாடம். பங்கு பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடி இருக்கலாமா? நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா சின்னதா ஒரு ஸ்டெப் பாட்டு போடுங்க மேம். பாட்டு போட்டா ஆடிடுவாங்க. நீங்க பாட்டு பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை
தேங்க்யூ சார், தேங்க்யூ.
பேரண்ட்ஸ் இதுக்கப்புறம் கேம்ஸ் இருக்கு. ஸோ கிஃப்ட் வாங்கினவங்க தயவு செஞ்சு திருப்பி உங்களோட சீட்ஸ்ல உட்காருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீட்டுக்கு யாரும் போவேன்னா உங்களுக்குரிய கேம்ஸ் இருக்கு. ஃபன் கேம் தான். நீங்கள் இருந்து அந்த கேம் விளாண்டுட்டு பரிசுகள் பெற்று விழா நிறைவேற வரையும் நீங்கள் இருக்கணும்னு பள்ளியின் சார்பாக உங்களை அன்போடு கேட்குறீங்க. விழா முடிஞ்சோன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கும் நீங்கள் பதிவு பண்ணிட்டு போகணும். அதனால் கொஞ்சம் சேரில் பரிசு வாங்கினவங்க ஓய்வா நீங்கள் சேரில் ரெஸ்ட் எடுத்துக்கணும்.
இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தாத்தா பாட்டிங்க இங்கே மேடைக்கு முன்பாக வந்து அமருங்க. முதலாவதாக ஒரு ஃபன் கேம், பலூனை ஊதணும். சிம்பிள் கேம் தான். முதல் போட்டியாளர் உங்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சார் பலூனை இறக்கிருங்க. நல்லா ஊதுங்க சார். நல்ல பெரிய பலூனா வரணும் சார். நல்லா ஊதுங்க. இன்னும் வேகமா ஊதுங்க சார். சின்ன பலூனா கட்டுங்க சார். வேகமா கட்டுங்க சார். நல்லா கட்டுங்க சார். ஏர் இறங்கிட கூடாது சார். ஏர் இறங்கினா அவுட்டு சார். நல்லா கட்டுங்க சார். என்ன எப்படி 2 பலூன் வந்துச்சு சார்? பின்னாடி வச்சுக்க சார். திருப்பிங்க சார். சைடுல சார். பனிபால் பேர் எழுதிங்க. கையில பிடிக்கூடா சார். முதுகு சார். ஒரு ஜோடி வாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பூர்வ மாதிரி சுத்தக்கூடாது சார். நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. சித்ரா மிஸ் பாத்துக்கங்க மிஸ். எந்த ஹெல்ப் நீங்க லேடிஸ் இங்க பாருங்க, நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உறுதியா நீங்க அவரே பண்ணுவாரு. பாண்டிமா மிஸ் இவங்களை பாத்துக்கங்க. எந்த ஜோடி சரியா பண்றாங்கன்னு பிரின்சிபல் பார்த்து சொல்லுவாங்க. நீங்க எங்க பாருங்க, டீச்சர் அம்மா நீங்க பண்ணக்கூடாதுங்கம்மா. யாரு ஹெல்ப்பே இல்லாம அங்க எங்க மேல நாச்சிக்குலாம் ஜோடி தான் ஹெல்ப்பே இல்லாம சார் தெரியாதுன்ட்டு இவ்வளவு அருமையா பண்ணிருக்கீங்களா சார். சார் தெரியாது நீங்க சூப்பரா பண்ணிருக்காரு சார். அதாவது ஆசிரியர்களுடைய மனநிலை எதுவுமே அவங்களை செய்ய விடுறதில்ல. எல்லாமே டீச்சரே செஞ்சிரும்னு வந்து நல்லது. சூப்பர். வாழ்த்துக்கள். சேலை கட்டினதுல ஜெயிச்ச மாதிரி இதுலயும் ஜெயிச்சிருங்க. பாட்டி எய்தன் சுதா 3லையும் வெற்றி பெற்றிருக்கீங்க. பாவேந்தன்